தாய்மார்களே, நாம் எல்லாம் பெரும் ஒரு கவலையை சுமந்தவர்களாக இந்த இடத்துல எங்களோட வாழ்ந்த எங்களோட கண்ணு முன்னுக்கு வாழ்ந்த அழகான வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு கணவன் மனைவியுடைய ஜனாசாவை வழி அனுப்பக்கூடிய தருவாயில் இருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நாம் எல்லாம் எம்ம படைக்கிறதுக்கு முன்னால் அல்லாஹ் எங்களோட வாழ்க்கை அல்லாஹ் முடிவு செஞ்சுதான் இந்த உலகத்தில் அனுப்பி இருக்கிறான். நாம் எல்லாம் படைக்கப்பட்டதுக்கு முன்னால் அல்லாஹ் எங்கட வாழ்க்கை அல்லாஹ் முடிவு செஞ்சிட்டான். நாம் ஒவ்வொருத்தரும் எவ்வளவு காலம் வாழ்வோம், எப்ப நாங்க மரணிப்போம், எந்த இடத்தில் அடக்கம் செய்யப்படுவோம் என்ற முழு விவரமும் எல்லாம் முடிவு செய்யப்பட்டு அனுப்பப்பட்ட வாழ்க்கையை தான் நாம் எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு ஜனாசாவும் ஒவ்வொரு மையத்தும் எங்களுக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன தெரியுமா? அடியார்களே, மனிதர்களே, எப்படி நான் ஜனாசாவாக மையத்தாக ஆடாம அசையாம பேச முடியாம நடக்க முடியாம எந்த விதமான அசைவும் இல்லாம நான் இருக்கிறேனோ, இதே போல ஒரு நாள் நீங்க ஒவ்வொருத்தரும் மரணத்தை சுவைக்க போறீங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் மூத்தாகி ஜனாசாவாக போறீங்க. கண்ணியமான சகோதரர்களே, அன்பான தாய்மார்களே, உலகத்தில் நாங்க எவ்வளவு பெரிய பட்டம் பதவியோட இருந்தாலும் சரி, என்ன பெரிய அந்தஸ்தோட இருந்தாலும் சரி, என்ன பெரிய பேரோட நாங்கள் உலகத்தில் வாழ்ந்தாலும், எவ்வளவு பெரிய ஒரு ஆலிமாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஒரு ஹாஜியாராக இருந்தாலும், கண்ணியமானவர்களே, கடைசியில எங்களுக்கு சூட்டப்படக்கூடிய பேர் ஜனாசா மையத்து தான். நாங்க என்ன பெரிய பேரோட வாழ்ந்தாலும் எங்களுக்கு சொல்லி எங்களுக்கு சூட்டப்படக்கூடிய பேரை கூட கடைசியில் எங்கள்கிட்ட பறிச்சிருவாங்கண்டா. கண்ணியமானவர்களே, எதையுமே உலகத்திலிருந்து நாங்க உலகத்திலிருந்து கொண்டு போக போறதில்ல. எதையுமே நாங்க உலகத்திலிருந்து கொண்டு போக போறதில்ல. வெறும் கையோட தான் வந்தோம், வெறும் கையோட தான் உலகத்தை விட்டு பிரிய போறோம். கண்ணியமான சகோதரர்களே, அன்பான தாய்மார்களே, நீண்ட பயணம், நெடிய பயணம், போனதுதான் திரும்பி வர முடியாத பயணத்தை நாங்க ஒவ்வொருத்தரும் போக போறோம். நாங்க ஒவ்வொருத்தரும் அனுபவிக்க போறோம். அந்த நேரத்துக்காக, அந்த இடத்துக்காக, அந்த வாழ்க்கைக்காக நாங்க என்ன தயாரிப்பு செஞ்சு வச்சிருக்கிறோம்? நாங்க எதை தயாரிப்பு செஞ்சு வச்சிருக்கிறோம்? உலகத்தில் எங்களுக்கு ஒரு கஷ்டம்டா, உலகத்தில் எங்களுக்கு ஒரு பிரச்சனைடா, உலகத்தில் எங்களுக்கு ஒரு நோய்டா, எங்கட குடும்பம், எங்கட உறவினர்கள், எங்கட சொந்த பந்தங்கள் எல்லாரும் வருவாங்க, கை தருவாங்க, உதவி செய்வாங்க. ஆனா கண்ணியமான சகோதரர்களே, அன்பான தாய்மார்களே, உலகத்துல எல்லாரும் எங்களுக்கு உதவி செய்வாங்க, கை தருவாங்க, ஆறுதல் சொல்லுவாங்க. நாங்க மௌத்தாகிட்டா எங்களை தட்டான் தனிய கபர்ல மண்ணில் வச்சுட்டு வந்துருவாங்க. எங்கட அன்பான மனைவி வரமாட்டா, பாசமான குழந்தைகள், இரக்கமான நண்பர்கள், குடும்பம் யாருமே வரமாட்டார்கள். தட்டான் தனிய நாம் எல்லாரும் தனிய 6 அடி கபருக்கு சொந்தமாக போறோம். அந்த 6 அடி கபருடைய வாழ்க்கைக்காக நாங்க என்ன தயாரிப்பு செஞ்சிருக்கிறோம்? நாங்க என்ன தயாரிப்புகள் உலகத்தில் செஞ்சிருக்கிறோம்? அல்லாஹ் சொல்றான், அடியார்களே, மனிதர்களே, இந்த உலகத்துடைய வாழ்க்கையை நாங்க உங்களுக்கு தந்ததே உங்களுக்கு பேரு புகழ சம்பாதிக்கிறதுக்கு இல்ல, பட்ட பதவிகளை சம்பாதிக்கிறது இல்ல, சொத்து செல்வங்களை சம்பாதிக்கிறதுக்கு இல்ல, நல்ல அமல்களை சம்பாதிக்கிறதுக்கு நாங்க உங்களுக்கு தந்திக்கிறோம். மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை நிரந்தரமான வாழ்க்கைக்காக வேண்டி, சொர்க்கத்துடைய வாழ்க்கைக்காக வேண்டி, தயாரிப்புகளை செய்யறதுக்காக வேண்டி தரப்பட்ட வாழ்க்கை இந்த உலகத்துடைய வாழ்க்கை, இந்த உலகத்துடைய கால வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை வீணாக்கிறாதீங்க, இந்த உலகத்துடைய வாழ்க்கையை வீணாக்கிறாதீங்க. எந்த அளவுக்கு இந்த உலகத்துடைய காலங்களை அமல்களை கொண்டு கழிப்பீங்களோ, இபாதத்துகளை கொண்டு கழிப்பீங்களோ, நீங்க உலகத்துல செய்யக்கூடிய ஒரு அமலும், நீங்க உலகத்துல செய்யக்கூடிய ஒவ்வொரு தொழுகையும், நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு சதகாவும் உங்களோட கபர்ல உங்களுக்காக வேண்டி பேச போகுது, உங்களுடைய மன்னரைக்காக வேண்டி அல்லாஹ் இடத்துல சாட்சியாக இருக்க போகுது. நாங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும், நாங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு தொழுகையும் எங்களோட கபர்ல எங்களுக்கு வெளிச்சமாக இருக்க போகுது. கண்ணியமானவர்களே, உலகத்துல வாழும் பொழுது எவ்வளவு பெரிய வெளிச்சமான வீட்டுல வாழ்ந்திருப்போம், எவ்வளவு பெரிய அந்தஸ்தானமா பெரிய பெரிய வீடுகள் இருந்திருப்போம். ஆனா 6 அடி கபருக்குள்ள எந்த விதமான வெளிச்சமும் போட மாட்டாங்க, எந்த விதமான ஆறுதலும் கிடையாது. அந்த 6 அடி கபருக்குள்ள நாங்க தனியா இருக்கும் பொழுது எங்களுக்கு அந்த கபருல வெளிச்சம் வேணுமா? எங்களுடைய கபருடைய வெளிச்சம் எங்கட தொழுக, எங்கட கபருடைய வெளிச்சம் எங்கட தொழுக, எங்கட சதகா, எங்கட நோம்பு, நாங்க பேசின நல்ல வார்த்தைகள், நாங்க பார்த்த நல்ல பார்வைகள், நாங்க கேட்ட நல்ல விடயங்கள், இவைகள் தான் எங்கட கபருல எங்களுக்கு வெளிச்சம் தரும் போது, இவைகள் தான் எங்களுக்காக எல்லா இடத்துல சிபார்த்து செய்ய போகுது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, அன்பான தாய்மார்களே, அன்பான வாலிபர்களே, நாம் எல்லாரும் எங்கட மௌத்துக்குண்டான, எங்கட கபருக்குண்டான வெளிச்சத்தை நாங்க தயாரிப்போம். இந்த கபருக்குரிய வெளிச்சமாக அல்லாஹ் தொழுகையை தந்திக்கிறான். தொழுகையை வீணாக்கிறாதீங்க, தொழுகை இல்லாம யாரும் மூத்தாகிறாதீங்க, கடனோட யாரும் மூத்தாகிறாதீங்க. குடும்ப உறவுகளை பேணி, குடும்ப உறவுகளை முறிச்சு, எந்த விதமான அநியாயம் செஞ்சு உலகத்தை விட்டு மூத்தாகிறாதீங்க. நாங்க மூத்தாகி நாங்க கபருக்கு போகும் பொழுது, அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது, நாங்க யாருக்கும் எந்த அநியாயம் இல்லாம, உலகத்துல யாருக்கு எந்த படைப்பினத்துக்கும் அநியாயம் இல்லாம அல்லாஹ்வை நாங்க சந்திக்கணும், அல்லாஹ்வை நாங்க போய் சந்திக்கணும். இதுதான் ஆக பெரிய புத்திசாலி அடையாளம். அதே போல கண்ணியமான சகோதரர்களே,
இந்த ஜனாசா. இந்த 2 ஜனாசாக்களும் எங்களுக்கு சொல்லக்கூடிய பாடம், எங்களுக்கு சொல்லக்கூடிய புத்திமணி என்ன தெரியுமா? கண்ணியமான சகோதரர்களே, பாக்கியமான ஜனாசா, பாக்கியமான மையத்தி. இந்த பாக்கியம் இவங்களே எங்கட யாருக்கு சகோதரர்களே கிடைக்க போகுது பாருங்க. கண்ணியமானவர்களே, உண்டாக உலகத்துல வாழ்ந்தாங்க, உண்டாக போயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாரெல்லாம் உலகத்துல எப்படி மரணிப்பாங்களோ அதே நிலைமையில தான் கியாமத்தில் எழுப்பப்படுவாங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த 2 பேரும், இந்த கணவன் மனைவி, இந்த தாயும் தந்தையும் நாளை கியாமத்தில் ஒன்றாக எழுப்பப்படக்கூடிய பாக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறாங்களே, இது பாக்கியம் இல்லையா? கண்ணியமானவர்களே, அல்லாஹ்க்கு விருப்பமான மாதம் ரஜபுடைய மாதம், அல்லாஹ்க்கு விருப்பமான மாதம் ரஜபுடைய மாதம், கண்ணியமான மாதத்துல அல்லாஹ்விடத்துல பேசிக்கிறாங்க. இது பாக்கியம் இல்லையா? கண்ணியமான சகோதரர்களே, அது மட்டுமா கண்ணியமான சகோதரர்களே, ஷஹாதத் எவ்வளவு பெரிய கலிமாவை கடைசி நேரத்துல இவங்க 2 பேருடைய வார்த்தையில, இவங்க 2 பேரும் நாவால கலிமாவை மொழிஞ்சிக்கிறாங்க, கலிமாவை சொல்லி இருக்கிறாங்க. இது பாக்கியம் இல்லையா? கண்ணியமானவர்களே, அல்லாஹ் வீர தியாகத்தை பத்தி அல்லாஹ் பேசுறான். ஷஹாதத் என்ற அந்த அந்தஸ்தோட, அந்த பட்டத்தோட இந்த 2 பேரும், இந்த 2 ஜனாசாக்களும் அல்லாஹ் இடத்துல போறாங்க. இது பாக்கியம் இல்லையா? இந்த பாக்கியம் எங்கெல்லாம் யாருக்கு வரப்போகுது சகோதரர்களே? கண்ணியமான சகோதரர்களே, இந்த 2 பேரும் அமலோட வாழ்ந்தாங்க, அமலோடு தான் போனாங்க. இவங்க 2 பேரும் கடைசியா செஞ்ச அமல் என்ன? மகரிபுடைய தொழுகை நிறைவேற்றிக்கிறாங்க. அதே போல ஒரு ஜனாசாவை சந்திக்கிறதுக்காக பார்க்கிறதுக்காக பேசிக்கிறாங்க. இந்த 2 அமலும் உலகத்தில் அல்லாஹ்வுக்காக விருப்பமான அமல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த மனிதர்கள் ஜனாசாவை சந்திக்க போவாங்களோ, ஒரு ஜனாசாவை கலந்து கொள்றதுக்காக போவாங்களோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்களுக்கு ஒரு தீராத்துடைய நன்மை, 2 உஹது மலையுடைய நன்மை கிடைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கடா. அவ்வளோ பெரிய நன்மாராயத்தோட இவங்க போறாங்கடா. இவங்க பாக்கியசாலிகள் இல்லையா? கண்ணியமான சகோதரர்களே, மர்ஹூம் இவர் ஹாஜியார். கண்ணியமான சகோதரர்களே, எப்ப பார்த்தாலும் தொழுகையாளி. கடைசியா இவரோட பேசின சும்மா தினத்துல அவர் சொன்னாரு, மகன், நான் இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தேன், ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்து ஜும்மாக்கா வேண்டி அவசரமா தொழுவிட்டு ரெடியாகி வந்தேன் மகன். தொழுகை இல்லாம எனக்கு தொழுகை இல்லாம உலகத்துல தொழுகையாளியா வாழ்ந்தாரு. கண்ணியமானவர்களே, அவருடைய நெற்றி பொட்டுல பாருங்க, அவருடைய நெற்றில பாருங்க சஜ்தாவுடைய அடையாளம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்துல யாருடைய உறுப்புகள்ல சஜ்தாவுடைய அடையாளம் இருக்குமோ நரகத்துடைய நெருப்பு அது தீண்டாதுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது பாக்கியம் இல்லையா? இவ்வளவு பெரிய பாக்கியத்தோட இந்த சகோதரர் போறாரே, இந்த தாய் போறா, இந்த தந்தை போறா. கண்ணியமானவர்களே, பெரும் பாக்கியத்தோட போறாங்க, பெரும் அந்தஸ்தோட போறாங்க. எங்க எல்லாருக்கும் கவலைதான், எங்க எல்லாருக்கும் கவலைதான். நாங்க எல்லாரும் இந்த ஜனாசாவை நினைச்சு அழுகிறோம். ஆனா இந்த ஜனாசா சிரிச்சுட்டு இருக்குது, இந்த ஜனாசா புன்முறுவல் போக்குது. கண்ணியமான சகோதரர்களே, ஜனாசாட முகத்தை பார்த்த வந்தவங்க எல்லாரும் சொன்னாங்க, ஜனாசா சிரிச்சுட்டு இருக்குது, அந்த தாயும் சிரிச்சுட்டு இருக்கிறா, இந்த தந்தையும் சிரிச்சுட்டு இருக்கிறா. எவ்வளவு பெரிய நன்மாராயம், எவ்வளவு பெரிய நல்ல வார்த்தை. கண்ணியமானவர்களே, ஜனாசால கலந்தவங்க யாரெல்லாம் அந்த ஜனாசா பத்தி நல்ல விதமாக பேசுவாங்களோ அந்த ஜனாசா மன்னிக்கப்பட்டதுக்கு அடையாளம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கடா. இது பாக்கியம் இல்லையா? இவ்வளவு பெரிய அந்தஸ்தோட, இவ்வளவு பெரிய பாக்கியத்தோட இந்த ஜனாசா, இந்த 2 பேரும் எங்களை விட்டு போறாங்க, நீண்ட பயணத்தை நோக்கி போறாங்க. இதுக்கு பின்னால் இவங்க எங்களை பார்க்க மாட்டாங்க, எங்களை சந்திக்க மாட்டாங்க, நாங்களும் சந்திக்க மாட்டோம். எனவே கண்ணியமானவர்களே, நாம் எல்லாரும் இந்த இடத்துல இந்த ஜனாசா இந்த 2 பேருக்கும் கொடுக்கக்கூடிய ஆகப்பெரிய பரிசு என்ன தெரியுமா? ஆகப்பெரிய பரிசு என்ன தெரியுமா? நாங்க எல்லாரும் ஒரு பரிசை கொடுப்போம், மன்னிப்பு என்ற பரிசை கொடுப்போம், மன்னிப்பு என்ற பரிசை கொடுப்போம். இதுக்கு பின்னால் நாங்க இவங்களை பார்க்க மாட்டோம், இதுக்கு பின்னால் இவங்களை சந்திக்க மாட்டோம், இவங்களுக்கு எங்களோட மன்னிப்பை நாங்க கொடுப்போம். மனிதர் என்ற வகையில இவங்க உலகத்துல வாழ நேரம் ஏதோ தவறுகள் தப்புகள் நடந்தீங்கன்னா நாங்க மன்னிப்பு கொடுக்கிறது. இது ஆகப்பெரிய நபியுடைய வழிமுறை, இது ஆகப்பெரிய நபியுடைய சுன்னா. மன்னிப்பு கேட்கிறது, மன்னிப்பு கொடுக்கிறது, இது ஆகப்பெரிய இபாதத். கண்ணியமானவர்களே, எனவே நாங்க மன்னிப்பு கொடுக்கிறது. அதே போல குடும்ப உறவுகளுக்கு மத்தியில ஏதாவது முன்புறவு நடந்தீங்கன்னா நாங்க அல்லாஹ்வுக்காக மன்னிக்கிறது. ஏண்டா கண்ணியமான சகோதரர்களே, ஒவ்வொரு ஜனாசா கடனோட இருக்கக்கூடிய மூத்தாகக்கூடிய ஜனாசா மன்னிக்கப்படாது. குடும்ப உறவுகள சேர்ந்து வாழாத முடிக்கப்பட்ட ஜனாசாக்கள் அவருடைய அமல்கள் தொங்கிக் கொண்டிருக்கின்றன எங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே அப்படியாப்பட்ட நிலைமை யாருக்கும் வந்துடக்கூடாதுண்டா. உலகத்துல நாங்க கடன் இல்லாம வாழ்வோம், இந்த உலகத்துல யாரோடையும் எந்த மனஸ்தாபம் இல்லாம வாழ்வோம். கண்ணியமானவர்களே, உலகத்துல நாங்க நல்லவனாக வாழ்ந்தா எங்களோட குடும்பம்
குடும்பம் மட்டும் அழுவாது, எங்களுடைய ஊர் மக்கள் மட்டும் அழுவ மாட்டாங்க. எங்களுக்காக வேண்டி, எங்களுடைய ஜனாசாக்காக வேண்டி, எங்களுடைய பிரிவுக்காக வேண்டி, மௌத்துக்காக வேண்டி இந்த வானம் அழும், இந்த பூமி அழும், உலகத்தில் உள்ள மரமட்டைகள் அத்தனையும் எங்களுடைய பிரிவால் அழும் சகோதரர்களே. அந்த அளவுக்கு நல்லவர்களாக வாழ்வோம். இந்த ஜனாசாவின் மூலம் நாங்களும் படிப்பினை பெறுவோம். இந்த ஜனாசா எப்படி தொழுகையாளியாக உலகத்தில் வாழ்ந்தாங்களோ, எப்படி அமலாளியாக உலகத்தில் வாழ்ந்தாங்களோ, கண்ணியமான சகோதரர்களே, அந்த மாதிரி நாங்களும் உலகத்தில் வாழும் என்ற ஒரு பாடத்தை இந்த ஜனாசாவில் இருந்து படிப்போம். ஏண்டா கண்ணியமானவர்களே, உலகத்தில் யாரெல்லாம் அல்லாஹ் விரும்புவானோ அவனுக்கு விருப்பமான அல்லாஹ் மௌத்தை கொடுப்பான், அவனுக்கு விருப்பமான இடத்தில் அல்லாஹ் மௌத்தாக்குவான். அவனுக்கு விருப்பமான ஒரு ஜனாசா என்பதனால தான் அல்லாஹ் அவனுக்கு விருப்பமான மாதத்தில் இவங்களுக்கு மௌத்தை கொடுத்திருக்கிறான். அவனுக்கு விருப்பமான ஷஹாதத், அந்த வீர தியாகம் என்ற அந்த ஷஹாதத்துடைய அந்த அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்திருக்கிறான்டா. இது அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்கு, அல்லாஹ்வுடைய இரக்கத்துக்கு அடையாளம். எனவே நாம் எல்லாரும் திருத்துவோம். எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவங்களை இல்லாமலாக்கி தொழுகையாளிகளாக, இபாதத்தாளியாக, நல்லவர்களாக உலகத்தில் வாழ்ந்து மரணிக்க நம் அனைவருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் எங்களுடைய குற்றக்குறைகளை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் எங்களுடைய தப்பு தவறுகளை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் இந்த இடத்திலே ஜனாசாவா இருக்கக்கூடிய ரஹ்மானே, இந்த தாய் தந்தை இருவருடைய பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ். இவர்கள் உன்னிடத்தில் வரப்போகிறார்கள் யா அல்லாஹ். நல்ல மாதத்திலே உன்னிடத்தில் வந்து விட்டார்கள் ரஹ்மானே, நல்ல மாதத்திலே வஃபாத்தாகிட்டார்கள் ரஹ்மானே. நாங்கள் எல்லாரும் சாட்சி சொல்கிறோம் யா அல்லாஹ். நல்லவர்களாக உலகத்தில் வாழ்ந்துட்டாங்க யா அல்லாஹ், நல்ல மனிதராக வாழ்ந்தாங்க யா அல்லாஹ், நல்ல தந்தையாக வாழ்ந்தாங்க யா அல்லாஹ், நல்ல தாயாக வாழ்ந்தாங்க யா அல்லாஹ், குடும்பத்துக்கே நல்ல ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கிறாங்க யா அல்லாஹ். எங்களுடைய வாழ்க்கையில யா அல்லாஹ் இவர்களுடைய காலங்களை யா அல்லாஹ் நல்ல அமலாளியாக கண்டிருக்கிறோம் யா அல்லாஹ், தொழுகையாளியாக பார்த்திருக்கிறோம் யா அல்லாஹ், யா அல்லாஹ் இபாதத்தாளியாக பார்த்திருக்கிறோம் யா அல்லாஹ். எப்ப மஸ்ஜிதுக்கு வந்தாலும் யா அல்லாஹ் இந்த தந்தையார் குர்ஆன் ஓதக்கூடியவராக இருந்திருக்கிறார் ரஹ்மானே. இவருடைய பழக்கத்தில் ஒன்றுதான் யா அல்லாஹ் உதுவோடு இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் உள்ளவராக இருந்திருக்கிறார் யா அல்லாஹ். அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதரை இழந்து விட்டோம் ரஹ்மானே, அப்பேற்பட்ட நல்ல தந்தை தாயை இழந்து விட்டோம் ரஹ்மானே. உன்னிடத்திலே வழி அனுப்புகிறோம் யா அல்லாஹ். நாங்கள் எல்லாரும் சாட்சி சொல்கிறோம் யா அல்லாஹ். நல்லவர்கள் ரஹ்மானே, நல்ல குணமுள்ளவர்கள் ரஹ்மானே, பிள்ளைகளை அழகான முறை வளர்த்திருக்கிறார்கள் ரஹ்மானே. அவர்களுக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளை விட்டு வருகிறார் ரஹ்மானே. அவருடைய கபர்களை வெளிச்சமாக்கிறியா அல்லாஹ், இருட்டான கபரை வெளிச்சமாக்கிறியா அல்லாஹ், நெருக்கடியான கபரை விசாலமாக்கிறியா அல்லாஹ். மறுமையுடைய வாழ்க்கையை சீரான செழிப்பான வாழ்க்கையாக்கி ரஹ்மானே. யா அல்லாஹ் கடைசி நேரத்தில் கலிமாவை மொழிஞ்சிருக்கிறார்கள் ரஹ்மானே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாருடைய கடைசி வார்த்தை கலிமாக இருக்குமோ கண்ணியமானவர்களே அவர்கள் சொர்க்கவாதின்னு சொன்னாங்க யா அல்லாஹ். நிச்சயமாக நாங்களும் சொர்க்கவாதி என்பதாக நாங்கள் யா அல்லாஹ் நியத்து வைக்கிறோம் ரஹ்மானே. நாங்கள் எல்லாரும் சாட்சி சொல்கிறோம் ரஹ்மானே. யா அல்லாஹ் இவரை சொர்க்கவாதியாக கபூல் செஞ்சிரு யா அல்லாஹ், உன்னுடைய விருந்தாளியாக ஏற்றுக்கொள் ரஹ்மானே. எப்படி யா அல்லாஹ் உலகத்திலே ஒன்றாக வாழ்ந்த ரஹ்மானே, ஒன்றாக இந்த உலகத்துக்கு விடை கொடுத்தார்களோ ரஹ்மானே, ஒன்றாகவே நாளை கியாமத்தில் சொர்க்கத்தில் விட சேர்த்து ரஹ்மானே. நாங்கள் இந்த குடும்பத்துக்கு பொறுமையை நசீபாக்கி ரஹ்மானே, ஆறுதலை கொடுத்துரு யா அல்லாஹ், பிள்ளைகளுக்கு ஆறுதலை நசீபாக்கி யா அல்லாஹ். யா அல்லாஹ் மௌத்துக்கு பின்னால் இந்த பெற்றோர்களுக்காக வேண்டி நல்ல அமல்களை சேர்த்து வைக்கக்கூடிய குடும்பமா பிள்ளைகள் ஆக்கிறியா அல்லாஹ். இதெல்லாம் கேட்டோமோ கேட்க மடங்கோ கேட்டதா